ஹலோ எவ்ரிவான். ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 33 வயசான ஒரு பெண் ஈவினிங் தன்னோட வேலைகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மினி பஸ்ல ஏறி போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த பஸ்ல போகும்போது 17 வயசாகக்கூடிய ஒரு சின்ன பையனை அவங்க பார்க்குறாங்க. இந்த பையன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா இருந்திருக்கான். அந்த பையனை பார்த்ததுமே இந்த லேடிக்கு அந்த பையன் மேலே ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பேசிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பஸ்ஸை விட்டு இறங்குனதுக்கு அப்புறமா கூட சில மணி நேரங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சுத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பற்றி பேசிக்கிட்டும் இருந்திருக்காங்க. சரியாக நைட்டு ஒரு 11 மணி பக்கமாக ஆகுது. அதுக்கப்புறமா அந்த பையன் இந்த பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்கான், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு போகலையா, நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் அந்த பையன் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான், இந்த பொண்ணுக்கு வேறு ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த பையன் இந்த பொண்ணை ஒரு புதர் பக்கமாக கூட்டிகிட்டு போயிருக்கான். அந்த புதற்குள்ளே போனதுக்கப்புறமா அந்த பெண் செஞ்ச ஒரு விஷயந்தான் இந்த சம்பவம் கிரைம் சம்பவமாக மாற காரணமாக இருக்கு. சரி, அந்த புதரில் அந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு? ஈரோட்டில் இருக்க எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு சம்பவமாக இது மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த க்ரைமை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஈரோடு தாலுகா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சரியாக ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் நிறைய முட்களும் மரங்களும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு புதர் மாதிரியான ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியை தான் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்க ஒரு சில ஆண்கள் கழிப்பிடமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் February 10 அன்னைக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புதர் பகுதிக்கு காலையிலேயே பாத்ரூம் போகிறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி அந்த கிராமத்திலேருந்து வந்த ஒருத்தர் தான் அவரோட பார்வையில் அந்த புதற்குள்ள ஒரு பெண் நிர்வாணமாக இறந்து கிடக்கிறத அவர் பார்க்குறாரு. இதை பார்த்ததுமே அலறி அடிச்சுக்கிட்டு பக்கத்தில் தான் கூட வந்த எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்கிறாரு. கூடவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து, சார், இந்த மாதிரி நான் காலை கடனை கழிக்கிறதுக்காக இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு புதருக்கு போனேன். அந்த புதற்குள்ளே ஒரு பெண் நிர்வாணமாக இறந்து கிடக்கிறத பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட போலீஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே போலீஸ் டீம் மோப்பனாய் எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்ததுமே போலீஸ் அதை பார்த்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நேற்று நைட்டு ஒரு பெரிய சம்பவம் இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி எல்லாமே அந்த இடத்துல இருந்திருக்கு. ஒரு பெண் உடலில் சுத்தமாக துணி இல்லாமல் நிர்வாண கோலத்தில் இறந்து கிடக்குறாங்க. அந்த பெண்ணோட ட்ரெஸ் எல்லாம் அதே இடத்துல கலட்டி வைக்கப்பட்டிருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்ததும் போலீஸ் புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு பாலியல் விஷயமா இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா தடயங்களுமே அங்கே தெரிஞ்சிருக்கு. இது கூடவே வேறு ஏதாவது தடயங்கள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த இடத்த ஃபுல்லாக ஆய்வு செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப தான் இந்த பெண்ணோட தலையில் கல்லால் அடித்து கொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கல்லும் அங்கே தான் கிடந்திருக்கு. கல்லில் நிறைய ரத்தம் ஒட்டிகிட்டு இருக்கிறதையும் போலீஸ் பார்க்குறாங்க. கூடவே மோப்பனா என்ன பண்ணுதுன்னா, அந்த இடத்துலேருந்து ரோடு வரைக்கும் வந்துட்டு குற்றவாளி அதுக்கப்புறம் எந்த பக்கம் போனாருன்னு தெரியாமல் அந்த நாய் அப்படியே அங்கேயே நிற்கிது. இதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பாடியை பெருந்துறை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்க்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் இந்த லேடி யார் அப்படிங்கிறதுக்கான என்கொயரி கூடவே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா யாராவது ரேப் பண்ணி இந்த பொண்ணை கொலை பண்ணி போட்டு போயிருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது அப்படின்றது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேருந்து தெளிவாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக தான் போலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் எதிர்பார்த்த மாதிரியே இந்த பெண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போலீஸ் ஆல்ரெடி சந்தேகப்பட்ட மாதிரியே இந்த லேடியை கல்லால் தாக்கி தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தலைப்பகுதியில் கல்லால் பயங்கரமாக தாக்குனதுனால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. அவங்களோட இறப்பு இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. அது கூடவே போலீஸ்க்கு இன்னொரு விஷயமும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருக்கு. அதாவது இந்த லேடி கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி இவங்க பாலியல் உறவில் ஈடுபட்டிருக்கலாம். ஏன்னா அந்த லேடியோட பெண் உறுப்பில்
ஒரு ஆணோட எச்சில் இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஸோ இதனால் இந்த லேடி பாலியல் உறவில் ஈடுபட்டதுக்கு அப்புறமா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு போலீஸ் வராங்க. இதுக்கப்புறமா போலீஸ்க்கு முன்னாடி நிறைய கேள்விகள் இருக்குது. யார் இந்த பெண்ணு? அது மட்டும் இல்லாமல் இந்த லேடியை கொலை செஞ்சது யார்? இந்த 2 விஷயங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராசஸிங்கில் போலீஸ் இறங்குறாங்க. முதல்ல இந்த லேடியை எங்கேயாவது காணும், மிஸ்ஸிங் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகிருக்கா அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தும் கேட்குறாங்க. ஏன்னா ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை வச்சு தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அது மூலமாக தான் இறந்து போனவங்க யார் அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த லேடியோட ஃபோட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி கேட்குறாங்க. அப்படி எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அனுப்பி கேட்கும்போது இது மாதிரி எந்த ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் வரல, எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்னு சொல்லி தான் போலீஸ்க்கு தெரிய வருது. அடுத்த கட்டமாக இந்த லேடியோட ஃபோட்டோவை எல்லா இடங்களையும் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த லேடி யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தேடுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. சில நாட்கள், அதாவது 2 நாள்லேயே இந்த லேடி யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தெரிய வருது. அதாவது இந்த லேடி யார் அப்படின்னா பெருந்துறைக்கு பக்கத்தில் இருக்க வாய்க்கால் மேடு அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த லேடி. இந்த லேடியோட பேர் நர்மதா. இவங்களுக்கு இப்போ 33 வயசு ஆகுது. இந்த நர்மதாவுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகியிருக்கு. கல்யாணம் ஆகி 2 வருஷத்துலேயே நர்மதாவுக்கும் அவங்க கணவருக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனையினால 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிருக்காங்க. இதை முதல் திருமணத்துக்கு அப்புறமா 3 வருஷம் கழித்து இன்னொரு தடவை இந்த நர்மதா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த கல்யாணத்துலேயும் கணவனுக்கும் நர்மதாவுக்கும் இடையில நிறைய பிரச்சனை. அதனால் இவங்க வாழாமல் கணவனை விட்டு பிரிஞ்சு இவங்க அப்பா அம்மா வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த நர்மதாவோட கேரக்டர் எப்படி, அவங்க எப்படிப்பட்டவங்களாம் அந்த ஊரில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் என்ன எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லேடி சரியான கேரக்டரே கிடையாது. அவங்க ஊரில் இருக்க எல்லா ஆண்கள் கூடயும் ஒரு தப்பான உறவில் இருந்திருக்காங்க. ஊர் ஃபுல்லாக இவங்களுக்கு கெட்ட பேர் தான் இருந்திருக்கு. அதனால் என்னவோ இவங்க சொந்தக்காரங்க யாருமே இந்த லேடி கூட பேசுகிறதே கிடையாது. இவங்க அப்பா மட்டும் இந்த பொண்ணுக்கு சாப்பாடு போட்டு வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனாலும் கூட அவங்க அப்பா பேச்சை கேட்காம இந்த லேடி எல்லா ஆண்கள்கிட்டையும் சகஜமாக ரொம்பவே க்ளோஸாகவும் பழகியிருக்காங்க. ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இவங்க பாலியல் உறவு நிறைய ஆண்கள் கூட வச்சுட்டு இருந்திருக்காங்க. என்னதான் இவங்க அப்பா இவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் கேட்குற மாதிரியே கிடையாது. இவங்க அந்த ஊரில் நிறைய ஆண்கள் கூட ஒரு தவறான உறவு வச்சுக்கிற ஒரு பெண்ணாக தான் இருந்திருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த லேடியோட கேரக்டர் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு சில வேளை யாராவது ஆண்கள் கூட ஏதாவது பிரச்சனையாகி அவங்க கொலை பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்த லேடி இறந்து போயிட்டு, அதாவது February 10 இறந்து போகிறாங்க. அவங்க இறந்து 10 நாள், அதாவது 20 வரைக்கும் இந்த கொலையை பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸால் கண்டுபிடிக்கவே முடியலை. இதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கொலையை பற்றி எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து உடனடியாக இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 5 தனிப்படை அமைச்சு அவங்க விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரித்ததில் ஒரு தனிப்படை என்ன பண்ணுறாங்கன்னா, February 9, 10 இந்த நாட்களில் ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் முழுக்க, அது கூடவே இந்த லேடி இறந்து கிடந்த அந்த இடமான ஈரோடு தாலுகா போலீஸ் ஸ்டேஷன் பகுதிக்கு பக்கத்தில் இருக்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் போலீஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்த்ததில் தான் ஒரு விஷயத்தை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது February 9 அன்னைக்கு இந்த லேடி ஒரு சின்ன பையனை கூட்டிக்கிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கிறதையும் ஃபுட்டேஜில் பார்க்குறாங்க. கூடவே ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேயும் அந்த ஃபுட்டேஜ் கிடைக்குது. இது கூடவே இவங்க 2 பேரும் எங்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட்டேஜஸை போலீஸ் பார்க்குறாங்க. அப்படி அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கடைகளில் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கால் டாக்ஸியில் ஏறி அங்கேருந்து போகிறாங்க. அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக போலீஸ்க்கு தெரிய வருது. அந்த லேடி கூட ஒரு சின்ன பையன் வந்திருக்கான் அப்படிங்கிறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு கால் டாக்ஸியில் ஏறி போகிறாங்க இல்லையா, அந்த கால் டாக்ஸியோட நம்பர் மூலமாக அந்த டிரைவருக்கு காண்டாக்ட் பண்ணி போலீஸ் பேசுகிறாங்க. டிரைவர் அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட ஒன்று விடாமல் சொல்கிறாரு. அந்த பொண்ணு கூட வந்தது யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த டிரைவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, அந்த பையனை எனக்கு தெரியும், இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கமும் அவன் அடிக்கடி வந்து நிற்பான், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு இருக்காங்க, எனக்கு அவனை நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்லியிருக்காரு.
சரி, இப்போ அந்த பையன் எங்கே இருப்பான்? அவனை பற்றின எல்லா தகவலையும் போலீஸ் அந்த டிரைவர் கிட்ட இருந்து கேட்டு வாங்குறாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் டீம் ஒரு பிரைவேட் மேன்ஷனில் அங்கே தங்கியிருந்த அந்த சின்ன பையனை போயிட்டு அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது அந்த பையனுக்கு வெறும் 17 வயசு ஆகுதுன்னு போலீஸ்க்கு தெரிய வருது. அந்த பையனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விசாரிக்கும் போது அழ ஆரம்பிச்சிருக்கான். பிப்ரவரி 9ஆம் தேதி அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவலை ஒன்று ஒன்றா போலீஸ்கிட்ட சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கான். சரி, அப்படி அந்த பையன் என்னதான் சொன்னான் அப்படின்னா, பிப்ரவரி 9, 2026 அன்னைக்கு ரங்கபாளையத்திலிருந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது ஒரு மினி பஸ்ஸில் தான் இந்த நர்மதா போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி போகிறப்ப தான் அந்த பஸ்ஸில் இந்த சின்ன பையனும் ஏறியிருக்கான். ஏறினதும் இந்த நர்மதாவும் இந்த சின்ன பையனும் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த பொண்ணோட பக்கத்தில் போயிட்டு இந்த பையன் உட்காந்துருக்கான். 2 பேரும் பேசி சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அரை மணி நேரம் இந்த ட்ராவல்லையே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸும் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமா பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக்கிறாங்க. ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கினதுக்கப்புறமா இந்த பொண்ணுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சு போகுது. அந்த பையனை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லாமல் அந்த பையன் பின்னாடியே போயிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்காங்க. இது எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு 5 பேர் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்திருக்காங்க. அந்த நண்பர்களுக்கும் நர்மதாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். எல்லாருமே சேர்ந்து பகல் முழுக்க அந்த பஸ் ஸ்டாண்டில் சுற்றியிருக்காங்க. அங்கே இருக்க கடை எல்லாத்துக்குமே போயிருக்காங்க. கூடவே 2 பேரும் உட்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டும் இருந்திருக்காங்க. நிறைய கடையில் போயிட்டு அடிக்கடி கூல்ட்ரிங்க்ஸும் வாங்கி குடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அந்த நாள் முழுக்க கழிச்சிட்டு நைட்டு ஒரு 11 மணி ஆகிருக்கு. 11 மணி ஆனதும் இந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம், இருட்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, ஏன் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிற, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த பொண்ணுக்கு வேறு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது, நம்ம கூட இருக்கிறதுக்கு அவள் ஆசைப்படுறா, அதுக்கு தான் சிக்னல் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கும் புரிஞ்சு போகுது. இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இதை கேட்டதும் அந்த பையனுக்கு இந்த இடம் அதுக்கு சூட்டபிளான இடமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோன்லேருந்து கால் டாக்ஸிக்கு கால் பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லி கால் டாக்ஸியும் புக் பண்ணுறான். அவன் புக் பண்ண மாதிரியே அந்த கால் டாக்ஸியும் வருது. வந்ததுக்கப்புறமா இவங்க 2 பேரும் அந்த கால் டாக்ஸியில் ஏறி ரங்கம்பாளையம் ரிங் ரோடுக்கு போயிட்டு இறங்கிக்கிறாங்க. அப்படி இறங்குறப்போ நைட்டு ஒரு 10:30 மணிக்கு மேலே ஆகுது. அவங்க இறங்கின இடத்துல இருந்து ஒரு 500 மீட்டர் தாண்டி தான் அந்த ஈரோடு தாலுகா போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது. அங்கே இறங்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடமே ரொம்ப நிறைய காடு மாதிரி புதர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்திருக்கு. அப்படி அவங்க அந்த புதருக்குள்ளே போயிட்டு பாலியல் ரீதியான உறவில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த நர்மதாவுக்கு ஒரு விஷயம் தெரியுது. காலையிலேருந்து தான் கூட இருந்த அந்த பையன் ஒரு பையனே கிடையாது, ஒரு திருநம்பி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. உடனே இந்த பொண்ணுக்கு பயங்கரமாக கிண்டல் பண்ணி சிரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. காலையிலேருந்து என் கூட இருந்தது எதுக்குடா, நீ ஆம்பளையே இல்லையே, எங்கடா உன்னோட அந்த உறுப்பு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேட்டதும் இப்படியெல்லாம் பேசாத நர்மதான்னு சொல்லிட்டு அந்த பையன் வார்ன் பண்ணவும் செஞ்சுருக்கான். அதையும் தாண்டி இவங்களுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ஏன்னா இவங்க எதிர்பார்த்தது வந்தது வேற, இங்கே எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறதுனால அவனை குத்தி காட்டி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி நர்மதா அவன் கூட எக்ஸ்ட்ரீமாக சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. கோவத்தோட உச்சிக்கே போன அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நர்மதாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருக்கான். கீழே விழுந்தவங்க அங்கே இருந்த கல்லில் தலை அடிபட்டு மயக்கமாகியிருக்காங்க. மயங்கி விழுந்த நர்மதா பார்த்ததும் இந்த பையன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு நினைக்கிறான். அதே சமயம் இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஒருவேளை இந்த நர்மதா எழும்பி போயிட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நாளைக்கு நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும், அதனால இந்த பொண்ணை நம்ம உயிரோடவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவும் பண்ணுறான். அதுக்கப்புறம் அங்கேருந்த கல்லை எடுத்து நர்மதாவோட தலையில் அடித்து அப்படியே அவங்கள துடிக்க கொலையும் பண்ணியிருக்கான். நர்மதா இறந்ததை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து ரிங் ரோடுக்கு வந்திருக்கான். ரோட்லேருந்து இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பைக்கில் இங்கே வர சொல்லி, இப்படி கொலை நடந்த விஷயம் எதுவுமே அந்த நபருக்கு சொல்லாமல், நான் இங்கே வந்தேன், என்னை கொண்டு போயிட்டு என்னோடய வீட்டில் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பைக்கில் ஏறி போயிருக்கான். அந்த பைக்கில் போயிட்டு தன்னோட வீட்டில் இறங்கின அந்த பையன் ஒரு நாள் ஃபுல்லாக தன்னோட வீட்டிலையே இருந்திருக்கான்.
அதுக்கப்புறமா வீட்டில் இருந்தால் தான் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லி நினச்ச அந்த பையன் ஒரு ப்ரைவேட் மேன்ஷனில் ரூம் எடுத்து அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கான். இப்படி எல்லா விஷயத்தையுமே போலீஸ்கிட்ட ஒன்று விடாமல் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமா சொல்லி ரொம்பவும் அழுக ஆரம்பிச்சிருக்கான். இதை எல்லாத்தையுமே கேட்ட போலீஸ் இந்த பையன் தான் கொலை பண்ணா அப்படிங்கிறதுக்கான எல்லா எவிடன்ஸையும் ரெடி பண்ணி இந்த பையனை கோர்ட்டில் ஆஜர் பண்ணி சிறையிலேயே அடைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஈரோட்டில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டரால் நடந்த ஒரு கொலை சம்பவம். இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க இந்த கொலைக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த நர்மதா இந்த டிரான்ஸ்ஜெண்டரை கிண்டல் பண்ணது தான். நீ ஆம்பளையே இல்லை, அப்படி இருக்கும்போது ஒரு ஆம்பளை மாதிரி எதுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என் கூட சுற்றின, உன்னால் இது கூட தர முடியலையா அப்படின்ற அவங்களோட கிண்டல் பேச்சு தான் அவனை இந்த கொலைக்கையே செய்ய வச்சிருக்கு. இந்த கேஸில் இந்த பையனுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கணும்? இந்த நர்மதா செஞ்சது தப்பா, இல்லை இந்த பையன் சைடில் இருக்கிறது தப்பா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முறையற்ற காமம் என்றைக்குமே ஒரு கொலையிலையோ இல்லை அவமானத்திலையோ இல்லை மிகப்பெரிய ஒரு பாதிப்பில் தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுக்கு இது போன்ற கேஸ் எல்லாமே ஒரு உதாரணமாக இருக்குது. அடுத்த இன்னொரு கிரைமில் சந்திக்கலாம். நன்றி.